தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். இறைவனுக்கு படையில் போடுறங்க, அந்த இலையில் நம்ம சாப்பிட்லாங்களா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாங்க. அது பெரும் புண்ணியம், பெரும் பாக்கியங்க. இறைவன் சாப்பிட்ட இலையில் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு வேண்டுதலையும் நாம் சாப்பிடுகின்ற உணவு என்பதே இறைவன் பிரசாதம் தாங்க. ஒவ்வொரு நேரம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா சாப்பாடு, அதுவே இறைவன் கொடுத்த பிரசாதம் தாங்க நமக்கு. நம்ம ஒன்றும் பிரசாதம் அப்படின்னு பிரசாதம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இருக்கிற பாப நிலைகள் மாறணும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும்னா கோயிலுக்கு கொடுக்குற பிரசாதங்களை வாங்கி சாப்பிடுங்க. புளியோதரையோ வெண்பொங்கலோ இந்த மாதிரி என்ன கோயிலுக்கு கொடுத்தாலும் கூச்சப்படாமல் கௌரவம் பார்க்காம வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய பிற தோஷங்களை நீக்கிற தன்மை பிரசாதங்களுக்கு உண்டுங்க. அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டாங்க. வாங்கி சாப்பிட்டு போடுங்க. சாப்பிட்டு போட்டு அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜோலி உனக்கு ஒரு இது வைக்கிறேனுங்க, இறைவா இந்த ஜோலி எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜோலி இறைவன் முடிச்சு கொடுத்தாருன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பிரசாதம் கொடுங்க. அது ஒரு பெரும் மன நிறைவுகள்ன்றது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்களாம்மா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.